வணக்கம். இந்த வீடியோவில் 1/10/2026 அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு 20% அகவிலைப்படி அகவிலை நிவாரணம் DADR உயர்வு சார்ந்து புதிய உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்த உத்தரவுகளை யார் பிறப்பிச்சிருக்காங்க, யாரெல்லாம் பயன்பெற முடியும் என்பது சார்ந்து விவரங்களை பார்க்கலாம். இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் இதுபோல் வீடியோக்கள் அப்டேட் பண்ணும்போது அதற்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். மேற்கு வங்க அரசினுடைய 2026-27 நிதிநிலை அறிக்கை மாநில அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியினை ஏற்படுத்தக்கூடிய முக்கிய அறிவிப்புடன் தாக்கல் செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த பட்ஜெட்டின் முக்கிய அம்சமாக அரசு ஊழியர்களுக்கான அகவிலைப்படி மற்றும் ஓய்வூதியர்களுக்கான அகவிலைப்படி நிவாரணம் 18%லிருந்து 38% உயர்த்தப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் ஒரே நேரத்தில் 20% அளவிற்கு உயர்வுகள் வழங்கப்பட்டிருப்பதால் லட்சக்கணக்கான அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்கள் நேரடியாக பயனடைவார்கள் என்று கூறப்படுகிறது. மேற்கு வங்க மாநில நிதியமைச்சர் பட்ஜெட் உரையை வாசித்த போது இந்த முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டார். அகவிலைப்படி உயர்வானது அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வரும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அகவிலைப்படி என்பது பணவீக்கத்தால் ஏற்படும் பொருளாதார சுமையை குறைக்கும் நோக்கத்தில் அரசு ஊழியர்களுக்கும் ஓய்வூதியர்களுக்கும் வழங்கப்படும் கூடுதல் தொகையாகும். இது ஊழியரின் அடிப்படை சம்பளத்தை அடிப்படையாக கொண்டு சதவீத கணக்கில் வழங்கப்படுகிறது. பொதுவாக ஆண்டுக்கு 2 முறை அகவிலைப்படி திருத்தம் செய்யப்படும். தற்போது அறிவிக்கப்பட்டுள்ள 20% அகவிலைப்படி உயர்வு சமீப காலங்களில் மாநில அளவில் வழங்கப்பட்ட மிகப்பெரிய உயர்வில் ஒன்றாக கருதப்படுகிறது. உதாரணமாக, ஒரு அரசு ஊழியர் மாதம் 40,000 ரூபாய் அடிப்படை சம்பளம் பெற்றால் 20% உயர்வு மூலம் மாதந்தோறும் கூடுதலாக 8,000 ரூபாய் பெற முடியும். இதனால் 6 மாதங்களுக்கு 48,000 ரூபாயும் ஒரு ஆண்டுக்கு 96,000 ரூபாயும் கூடுதல் வருமானம் கிடைக்கும். அதேபோல் ஓய்வூதியர்களுக்கும் அவர்களின் ஓய்வூதிய அடிப்படையில் அகவிலைப்படி நிவாரணம் அதிகரிக்கப்படுவதால் அவர்களின் மாதாந்திர வருமானம் உயரும். இந்த அகவிலைப்படி உயர்வுடன் மட்டுமல்லாமல் மாநிலத்தின் வளர்ச்சி மற்றும் வேலைவாய்ப்பை மேம்படுத்தக்கூடிய பல்வேறு திட்டங்களும் பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அரசு துறைகளில் காலியாக உள்ள 1,00,000 பணியிடங்கள் நிரப்ப நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. நீண்ட காலமாக காலியாக உள்ள பணியிடங்கள் நிரப்பப்படுவதன் மூலம் இளைஞர்களுக்கு புதிய வேலைவாய்ப்புகள் உருவாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் அரசு பணியிடங்களில் பெண்களின் பங்கேற்பை அதிகரிக்கக்கூடிய நோக்கத்தில் மகளிருக்கு 33% இடஒதுக்கீடு வழங்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இது பெண்களின் சமூக மற்றும் பொருளாதார முன்னேற்றத்திற்கு முக்கியமான நடவடிக்கையாக பார்க்கப்படுகிறது. அதேபோல மாநில காவல்துறையில் காலியாக உள்ள 20,000 பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் சட்டம் மற்றும் ஒழுங்கு பராமரிப்புடன் வேலைவாய்ப்பும் அதிகரிக்கும். கல்வித்துறையிலும் முக்கிய அறிவிப்பு இந்த பட்ஜெட்டின் முக்கிய அம்சங்களாக அமைந்துள்ளது. குறிப்பாக 20% அகவிலைப்படி உயர்வு அரசு ஊழியர்களின் வருமானத்தை கணிசமாக உயர்த்துவதோடு அதிகரித்து வரக்கூடிய விலைவாசி சுமையை சமாளிக்க உதவும் முக்கியமான நடவடிக்கையாக பார்க்கப்படுகிறது. இந்த வீடியோ குறித்த உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.